வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி, வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பராசி. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. சனி பகவானை ராசிநாதனாகவும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் நட்சத்திரங்களாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, பிறருக்கு உதவுவதில் அதிக ஆர்வம் காட்டும் கும்பராசி அன்பர்களே, உங்கள் தாராளம் உங்களுக்கு போக மீந்ததாக இருக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் ராசிக்குள்ளேயே சனி, 2இல் ராகு, 4இல் செவ்வாய் மற்றும் குரு, 6இல் புதன், 7இல் சூரியன், சுக்கிரன், 8இல் கேது அமர்ந்திருக்கிறார்கள். ஆவணி 10இல் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். ஆவணி 15 அன்று புதன் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். உங்களுக்கு நற்பலன்களை தரும் இடத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவான பலன்கள்: வருவாய் சராசரியாகவே இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தொழில்கள் மந்த நிலை நீடிக்கும். பொதுவாகவே இந்த மாதம் சாதாரண பலன்களே நடக்கும். நிதிநிலையை பொறுத்தவரை சாதாரணமாகவே இருக்கும். செலவுகள் சிரமப்படுத்தும். வருவாய் அதிகப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகும். குழந்தைகள் போக்கு வினோதமாக இருக்கும். குடும்பத்தினரின் வருவாய் அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். உடல்நிலையை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே இருந்து வந்த தொடர் நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். மாணவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து படிப்பார்கள். ஞாபக சக்தி அதிகரிக்கும். கல்வியில் அவர்கள் காட்டும் ஆர்வம் வியப்பை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். வருவாய் அதிகரிக்கும். சக பணியாளர்களுடன் உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பணப்பயன்கள் அதிகரிக்கும். தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன தொழில்களை கொண்டவர்களுக்கு சற்று மந்தமான நிலையை நீடிக்கும். விற்பனை இயல்பாகவே இருக்கும். வருவாயும் சாதாரணமாகவே இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த காலமாக இருக்காது என்பதால் கவனம் வேண்டும். வேலை செய்பவர்களின் நல்லாதரவை பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெறுவார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் தேவையற்ற வார்த்தைகள் பிரயோகத்தால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அதிக உழைப்பு ஒரு விதமான எரிச்சலை உண்டாக்கும். அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். கலைஞர்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமையும். வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிக்கப்படுவீர்கள். உடன் இருப்பவர்கள் மேல் ஒரு கண் வைத்து கண்காணிப்பது நலம். மொத்தத்தில் இந்த மாதம் கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள் என்பதால் கவனமுடன் செயல்படுங்கள். இறைவன் அருள் என்றும் உங்கள் பக்கமே உள்ளது. இந்த மாதம் மகாதேவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.